என்ன மக்களே, இன்னைக்கு தரமான சிறப்பான சம்பவமெல்லாம் இருக்கும் போலயே ஒவ்வொருத்தருக்கும் அடியும் இடியுமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேள்விகளாக எழுப்பியிருப்பார் போல. ஏன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஆடி போயிருக்காங்களாம் இன்னைக்கான எபிசோடில். ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி ஒரு சம்பவமா ஒருத்தனையே கூட விடலை. வினோத்தை பிடிச்சி பொழந்து எடுத்திருக்காங்க, கமருதீனை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் வியானா அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும் போட்டு வச்சு செஞ்சு விட்டுருக்காப்புலையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பதட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிருமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அந்த கேரக்டர் வந்து மற்றவங்களை வந்து பதட்டப்படுத்துகிற மாதிரி கடிச்சு தான் என்னன்னு தெரியல. ஏன்னா எதுக்கெடுத்தாலையும் பதட்டம், எதில் பார்த்தாலையும் பதட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் வீட்டையே பயங்கர பதட்டமாக ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் கேட்டாரோ இல்லையோ, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் எதை பற்றி மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரத்துடைய டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்கல்ல, அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்களும் வினோத் அவர்களும் நெக்லஸை ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு 3 அட்டெம்ப்ட் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 அட்டெம்ப்டில் நிறைய ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விதிமீறல்கள் வந்து நடந்திருக்கு. பிக் பாஸ் அவர்கள் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அது குறிப்பாக அவர் பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் எல்லாரும் ஒரு கேம் ப்ளே பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக விசாரிச்சிருக்காராம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரையும் வச்சு செய்யின்னு வந்து செஞ்சு விட்ருக்காப்லையாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுத்தீங்க ஓகே, அப்பயே ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய சலசலப்பான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து எடுக்கிறீங்க. பிக் பாஸ் அவர்கள் ஆன்லைனில் வந்து இருந்துட்டுருக்காப்புல. இவ்வளோக்கும் ரம்யா ஜோ வந்து தலைவராக இருந்து சொல்கிறாங்க, பெரியவர் வெயிட் பண்ணுறாரு, அவருக்காக கொஞ்சம் மரியாதை கொடுத்து உட்காருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கூட கேட்காம உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து கேட்டு தெரிக்க விட்டுருக்காப்லையாம். இதுக்கு வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் எப்படிப்பட்ட பதில்களை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் அவங்க மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் பிரஜன் அவர்களும் ஓடி வந்து நெக்லஸை வந்து திருடிட்டாங்க. அதில் யார் திருடினாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதெல்லாம் தாண்டி அப்பயும் ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வந்து நடந்தது. ஸோ அப்போ அவங்க அப்படி ஒரு கேமை விளையாடும்போது நாங்கள் மட்டும் ஏன் சார் இப்படி வந்து விளையாடணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி நாங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதி இன்னொரு தரமான கேள்வியும் வந்து கேட்டிருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவிலிருந்து வெளியேறும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் அவர்கள் டாஸ்கெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க, டாஸ்க் நடந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தானே அவங்க எந்திரிச்சு வெளியே ஓடி வந்து அதுக்கப்புறம் தானே எடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிக் பாஸை அவமானப்படுத்தலை, அதாவது அவங்க அவமானப்படுத்தலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிக் பாஸ் அவர்கள் ஆன்லைனில் வந்து இருக்காப்புல ஒரு டாஸ்க் லெட்டர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இவ்வளோக்கும் பல பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு, ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருந்து மறுபடியும் எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகி மறுபடியும் உட்காடுறீங்க, மறுபடியும் லிவிங் ஏரியாவில் அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பெரிய வயலன்ஸ் வந்து நடக்குது, ஃபிசிக்கல் வயலன்ஸ். அதில் சுபிக்ஷாவுக்கு வந்து மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு, நாய்ங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்கு, அரோரா ஒரு பக்கம் கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கும்போது வியானா நீங்கள் மறுபடியும் பெட்ஷீட்டை மேலே போற்றி மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ணிங்க பாருங்கள், வேற மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லி வியானாவையும் போட்டு புளின்னு வந்து புளிஞ்சு விட்ருக்காப்லையாம். ரியலாக சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாருமே சரமாரியான ரோஸ்ட் வந்து இருக்கான். குறிப்பாக கமருதீன் அவர்கள் மேலேயும் பயங்கரமான ரோஸ்ட்டு, விஜே பார்வதிக்கும் சரியான ரோஸ்ட் வந்து விழுந்திருக்கான், ஆதிரி அவர்களுக்கு அதை விட பல மடங்கு வந்து ஆயிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எந்தெந்த இன்சிடெண்ட்லாம் வந்து இருக்கோ அந்தந்த இன்சிடெண்ட்டில் பயங்கரமாக கனெக்ட் பண்ணி போட்டு தாக்கியிருக்காப்லையாம். அடுத்ததான் இந்த வெள்ளை பக்கெட் இஷ்யூவை பற்றியும் வந்து பேசியிருக்காப்புல. அதாவது வியானா அவர்களுடைய வெள்ளை பக்கெட்டில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இன்னர் வியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஊற வச்சுருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம பார்வதி இருக்காங்கள்ல, பார்வதி அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு எழுப்பணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போய் அது யாருது என்னன்னு கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து சொல்லுங்கள், அங்கே ரொம்ப நேரமாக அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து விக்ரம் கிட்ட சொல்லும்போது விக்ரம் வந்து முடியவே முடியாது, என்னால் எழ முடியாது, என்னால் வந்து செய்ய முடியாது, ஏன்னா நான் என்ன சொன்னாலுமே யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க,
ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் பார்வதி போய் தலைவர்கிட்ட சொல்லி, தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, போய் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி. விக்ரமும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டா வெறுப்பாக தான் போயிருப்பாப்புல. எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொட்டிருட்டா ஊற்றிருட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் லிவிங் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாப்புல. அதாவது நடு வீட்டிலே வந்து வச்சுருப்பாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து வெடிச்சுது. வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ரம் கிட்ட என்னுடைய ட்ரெஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இதனால் விக்ரம் அவர்கள் பயங்கரமாக ஜோன் அவுட் ஆகி ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கே வந்து போயிருப்பாப்புல. இதுக்கிடையில் வந்து உங்களோடது தான் அப்படின்னு சொல்லி எந்த விதத்தில் வந்து சொல்கிறீங்க, அவர் உங்களோடது தான் தெரிஞ்சு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, அவர் என்ன கையை விட்டு நோண்டியா பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நேத்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து நடந்திருக்கும். ஒரு பக்கம் வியானா வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் வந்து வாக்குவாதம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்ன போல் லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே அழுதுருப்பாங்க. நான் உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி வந்து பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அந்த பக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அதை நோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வியானா அவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் அடித்தாங்க, நீங்கள் என்ன கையை விட்டு நோண்டி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவே கிடையாது. எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்காகவும் போய் நிற்கக்கூடிய விக்ரம் அவர்கள் என்ன வந்து அப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்காக எனக்காக நீங்கள் நிற்கவே கிடையாது, அது ஏன் அப்படி பண்ணுறீங்க, வியானா அப்படின்றதுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வியானா ஒரு பக்கம் வாக்குவாதம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்க அப்படின்னா டீல் பண்ணியிருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி. இதில் மாட்ட போகிறது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஒருவேளை ரம்யா ஜோ வந்து தலைவராக இருந்து அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லிவிட்டு அதை வந்து டாஸ்க்குக்காக பயன்படுத்திக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனையும் இருக்குது. ஏன்னா வேறு யார் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக விக்ரம் போயிட்டு எழுந்திரிச்சு போய் அதை எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டார். ஏன்னா பார்வதி சொல்லி அவர் வந்து கேட்கல, ஒன்று. ரெண்டாவது, தலைவர் வந்து சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லும்போது வேறு வழியே கிடையாது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் ஆகணும். ஏன்னா அது தலைவர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சார். இப்போ சந்தேகம் என்னென்னா, தலைவர் அவர்கள் வந்து தலைவர் பதவியை யூஸ் பண்ணி அந்த பக்கெட்டை வேணுத்துக்குன்னே எடுத்துகிட்டு வந்து சென்டர் பாயிண்டில் வைக்க சொன்னாங்களா, இல்லை அவங்க தெரியாமல் இல்லை அன்கான்சியஸாக அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ வரைக்கும் வருது. ஆனால் கனியும் விக்ரமும் அரோராவும் நைட்டோட நைட்டாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்து அவள் தெரிஞ்சே தான் வந்து பண்ணியிருக்கா, தலைவர் பதவியில் இருக்கும்போது அந்த தலைவர் பதவியை எப்படி வந்து டாஸ்க்குக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ இதனால் நம்ம இதை வந்து அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி கனி அவர்களும் விக்ரம் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நம்மளுடைய அரோரா அவர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு பஞ்சாயத்தும் பெருசாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ப்ரோமோவுக்கான அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.